உசிரே நீதானே நீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று ரெடி பண்ணுவோம். உங்களோட வீடியோக்கள்லேயே நீங்களும் இதை எடுத்து போடலாம். இன்ஸ்டாகிராமில் போடலாம், ஃபேஸ்புக்கில் போடலாம், யூடியூப்பில் கூட இந்த வீடியோக்களை நீங்கள் எடிட் பண்ணி போடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்ஸ்டாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இன்ஸ்டாட் ஓப்பன் பண்ணி இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வீடியோ கேட்டகரி போய்க்கோங்க. நியூ ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் போயிட்டு வீடியோவில் போயிட்டு இப்போ நீங்கள் என்ன ஃபோட்டோ ஆப்ஷன் போய்க்கோங்க. நேராக ஃபோட்டோ ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோக்கள் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஃபோட்டோ 3 உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோக்களை நீங்கள் 3 ஃபோட்டோக்கள் வச்சுக்கோங்க. 3 ஃபோட்டோவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபோட்டோலாம் சின்ன சின்னதாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல் சைஸாக ஃபுல் ஃப்ரேமுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல் சைஸுக்கு வச்சுக்கோங்க. எல்லா ஃபோட்டோவையும் சரியாக இதை ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, சும்மா நார்மலான ஒரு ஃபோட்டோவாக தான் இருக்கும். வீடியோவாக கன்வெர்ட் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? மேலே மேலே நிறைய ஆப்ஷன். ஒரு ஃபோட்டோவை தொடுங்க, மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை அனிமேஷனை கொடுத்துக்கோங்க. அனிமேஷனை கொடுத்துட்டு இதில் காம்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை போயிடுங்க. இதில் போயிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனோ உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இல்லைனா வந்து இதில் 2வது ஆப்ஷனாக கொடுத்துக்கிறேன். இந்த நான் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லா இதுக்கும் இதில் ஒரு ஃபோட்டோ தொடுங்க. என்னோட காம்போ வந்துங்க. காம்போ வந்துட்டு இதில் 3வது ஆப்ஷனை கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நீங்கள் அதே மாதிரி அனிமேஷன் போயிட்டு காம்போ போயிட்டு இதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா? இப்படி தான் இந்த வீடியோக்கள் வரும். இதே மாதிரி நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு உங்களோட லவர் ஃபோட்டோவோ, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோட்டோவோ, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோவோ, அக்கா தங்கச்சி அம்மா ஃபோட்டோ யார் ஃபோட்டோனாலும் இப்படி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நீங்கள் வந்து இதில் கீழே பாருங்கள். இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வாட்டர் மார்க் இருக்கும். அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அதில் ஒரு இன்ட்டு மார்க் இருக்கும். அந்த இன்ட்டு மார்க் கொடுத்துங்க. ஃப்ரீ ரிமூவ் தான். ஒரு 30 செகண்ட் ஏதாவது விளம்பரமோ இல்லை இது மாதிரி சுற்றுறதோ வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரீ ரிமூவ் பண்ணிக்க. இப்படி ஃப்ரீயாக ரிமூவ் ஆகிடும். ஒரு 30 செகண்ட் விளம்பரம் வரும். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை நீங்கள் இந்த இன்ட்டு மார்க் கொடுத்துங்க. இப்போ பாருங்கள் வாட்டர் மார்க்கு இல்லை இருக்காது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரேஷியோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ஃபோன் கெப்பாசிட்டி எவ்வளோதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ இங்கே சேவ் ஆகிடும். திரும்பி அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாட் ஆப்புக்குள்ள மறுபடியும் திரும்ப வந்துடுங்க. திரும்ப இன்ஸ்டாட் ஆப்புக்குள்ள வந்துட்டு நியூ ஆப்ஷன் போயிட்டு இப்போ நீங்கள் ரெடி பண்ண ஃபோட்டோ வீடியோ இங்கே இருக்கும். அந்த வீடியோவுக்கு இங்கே தொட்டுக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் தொட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா வீடியோவாக கன்வெர்ட் ஆகி இருக்கும். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை தொட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போய்க்கோங்க. அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸை குறைச்சிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இந்த இந்த இதையும் ஃபுல்லாக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வீடியோ இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்க, திரும்ப என்ன பண்ணுறீங்க, ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ளிப் ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. திரும்பி அகைன் அதே வீடியோ வச்சுக்கோங்க. இப்போ அதே வீடியோ வச்சுட்டிங்கன்னா இப்போ இது மாதிரி தான் வரும். இப்போ இதில் அப்படியே விட்டுலாம் நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் அந்த மேலே ஃப்ளிப் ஆப்ஷன் வச்சுருந்த வீடியோவை என்ன பண்ணுங்கன்னா, மேலே தொடுங்க, ஒரு வாட்டி தொடுங்க. இதில் நேராக பார்த்தீங்கன்னா மேலே மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிடுங்க. அதில் 1, 2, 3 3வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? கட்டமாக இருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கட்டத்தை தொட்டுக்கோங்க. இதுலேருந்து மேலே ஒரு ஏரோ மார்க் பார்த்தீங்களா? மேலே ஏரோ மார்க் அதை நீங்கள் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கோங்க. எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ஸ்கொயராக கட்டமாக இருக்குது, கட்டமாக இருந்ததுனால ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? அதை கொஞ்சம் இந்த கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி
நிறைய மாறும். அதில் நீங்கள் எந்த கலர் எது வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, பார்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட்டை கொடுத்துக்கோங்க. ஒயிட்டு கொடுத்தா அந்த தண்ணி கலருக்கு வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 6 அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 6 அந்த அளவில் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ஜஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு 6 அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஒரு 6 கரெக்டாக வச்சுக்கோங்க. 6 தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மேலே கீழே ஒரு புள்ளி இருக்கு பாருங்கள், இதில் ஒரு புள்ளி இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இறக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள், இப்படி எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் எங்கேன்னு வேணாலும் ட்ராக் பண்ணி கீழே இப்படி இறக்கிக்கோங்க. இப்போ வச்சு பாருங்கள், ஒரு அழகான சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வேணும் அப்படின்னா உங்கள் கேலரியில் நீங்கள் பாடல்கள் வச்சுருப்பீங்க. அந்த கேலரியில் போயிட்டு நம்ம உங்கள் பாடல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே உள்ள ஆப்ஷன் பாருங்கள், கீழே ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ஆடியோவுக்கு போயிடுங்க. ஆடியோவில் போயிட்டு மியூசிக் போயிட்டு அதில் உங்களுக்கு மை மியூசிக் போங்க. மை மியூசிக் போயிட்டு இப்போ இந்த பாட்டை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னா இந்த பாட்டை நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்படி நீங்கள் இந்த பாடல்களை வச்சுட்டு அது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓட்டி காமிக்க முடியாது. ஓட்டி காமிச்சேன்னா எனக்கு ஆப்ரேட் விழுந்துடும். அதனால் ஓட்டலை. நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். அவ்வளோ. இந்த பாட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க. இதில் மறுபடியும் இன்ஸ்டார்ட்டுங்கிற ஒரு லோகோ வரும். இந்த இன்ஸ்டார்ட்டை கொடுத்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் ஓடி இது மாதிரி விளம்பரம் வந்துடும். அப்போ இன்ட்டு கொடுத்துக்குங்க. இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டார்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டார்ட்டோட வாட்டர் மார்க் போயிடும். இதே மாதிரி உங்களோட வீடியோக்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஃபோட்டோ வச்சு அழகாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் மேலே நீங்கள் என்ன பண்ணீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோக்களோட உங்களோட தேடி வரேன். அதோட வந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரண் தம்பி. பாய்.